பட்டணம் இயேசு கட்டுறார். அதற்குள்ளே போகதான் ஆயத்தம் பண்ணுறார். அழகான பட்டணம் இயேசு கட்டுறார். அதற்குள்ளே போகதான் ஆயத்தம் பண்ணுறார். என்ன உன் மேல வச்ச அன்பு எப்போதும் என்ஜாய் பண்ணி பாரு. என்ன உன் மேல வச்ச அன்பு எப்போதும் என்ஜாய் பண்ணி பாரு. Only one God, Jesus is God, heavenly God, Jesus is God. Only one God, Jesus is God, heavenly God, Jesus is God. தரையெல்லாம் தங்கமா மின்னது பாரு. தங்கமே உன்னையும் நடக்க வைப்பாரு. தரையெல்லாம் தங்கமா மின்னது பாரு. தங்கமே உன்னையும் நடக்க வைப்பாரு. என்ன உன் மேல வச்ச அன்பு எப்போதும் என்ஜாய் பண்ணி பாரு. என்ன உன் மேல வச்ச அன்பு எப்போதும் என்ஜாய் பண்ணி பாரு. Only one God, Jesus is God, heavenly God, Jesus is God. Only one God, Jesus is God, heavenly God, Jesus is God. பட்டர்ஃப்ளையாவேன் பறந்து போனேன். பல வண்ண காட்டி பாடி பறப்பேன். பட்டர்ஃப்ளையானேன் பறந்து போவேன். பல வண்ணம் காட்டி பாடி பறப்பேன். கம்பிளி பூச்சியான் நகர்ந்து செல்வேன். கம்பிளி பூச்சியான் நகர்ந்து செல்வேனே. கச்சிதமாய் பறக்க செய்தாரே சுவாசந்து போனேனே. கச்சிதமாய் பறக்க செய்தாரே சுவாசந்து போனேனே. பறந்து செல்வேனே. பலருக்கு சாட்சியாக இருந்து வாழ்வேனே. படபடவென பறந்து செல்வேனே. பலருக்கும் சாட்சியாக இருந்து வாழ்வேனே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானாம். தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானாம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியின் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே. ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ. ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி. தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார். எங்கே பங்கமுற்ற பசுத்தொட்டிலே படுத்திருக்கிறார். எங்கே பங்கமுற்ற பசுத்தொட்டிலே படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியில் கொட்டினிலே கோமகனும்
மாலை வேளையில் இந்த சண்டே கிளாஸ் ஆனிவர்சரி ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிற விசுவாசிகள் பெரியோர் அத்தனை பேரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் நல்ல கிறிஸ்மஸ் நாளில் நல்ல பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு தெம்பா வந்திருக்கீங்க, அப்படி தானே? பிரியாணி அம்மா செஞ்சு கொடுத்தாங்களா? பிரியாணி யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க வீட்டில்? ஒரு தம்பிகிட்ட கேட்டால் சாம்பார் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். ஒரு சின்ன தம்பி, அம்மா பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்களான்னா சாம்பார் தான் கொடுத்தாங்க. எப்படியோ நல்லா சாப்பிட்டு கிறிஸ்மஸ் நாளில் தெம்பா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுனால பலவிதமான பாவத்தில் சாபத்தில் இருந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வந்தது. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததை இந்த நாட்களில் உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் கிறிஸ்மஸ் இயேசு பிறந்தார் அப்படின்னு சொல்லி கொண்டாடுகிறார்கள். இயேசு பிறந்தது மனிதர்கள் மேல் தேவன் வைத்த அன்பை நமக்கு சொல்லுகிறது. எதை சொல்லுறது? புது ட்ரெஸ்ஸு, ஸ்டாரு, இதை சொல்லுது, அப்படி தானே? இயேசு பிறந்ததை நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய அன்பு மனிதர்கள் மேல். நீங்கள் பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், எல்லார் மேலும் கடவுள் வைத்ததான அன்பை வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்மஸ் அப்படின்னாலே ஆண்டவர் ஜனங்கள் மேல் அன்பு செலுத்துகிறவராய் இந்த பூமியில் இறங்கி வந்தார் என்பதைத்தான் நாம் பொருள் கொள்ள முடியும். யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அருளும்படி இவ்வளவாய் அவரை தந்து உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர் நம்மீது, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இயேசு அன்பு கூர்ந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திர. அன்புள்ள ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த சண்டே கிளாஸில் அவரை குறித்து நீங்கள் கற்றுக்கொண்ட வசனங்களை சொல்ல போறீங்க. அவரை குறித்து ஆசிரியர்கள் அவருடைய அன்பை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்த போறீங்க. ஸ்தோத்திரம். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அம்மா அப்பா பெற்றோர்கள் நல்ல ட்ரெஸ்ஸு, கேட்குற சைக்கிள், பல நல்ல பொருட்களை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? கவனிக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? சைக்கிள் கேட்ட உடனே சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்க, இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க உடனே கேட்ட உடனே ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்ன உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்?
ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாருங்க, கொஞ்ச காலம் உழைக்கக்கூடிய ஒரு பொருள் கொடுத்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. தேவன் நம்ம மகிழ்ச்சியா இருக்க, நம்ம பரலோகத்துக்கு போக அவருடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்தில் நமக்காக அனுப்பினார். அதுதான் கிறிஸ்மஸனுடைய மகத்துவமாக இருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்ம எல்லாருக்கும் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், ஒவ்வொரு வசனத்தை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். வேதத்தில் மத்தேயு 19ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில் நாம் படிக்கும்போது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவையாக என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாங்க சொல்லுங்க? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ மற்றவங்களிடத்துல அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்மஸை நாம் கொண்டாடுகிறோமே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறார். அன்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அன்பு இருந்துச்சுன்னா உங்கள் பெற்றோரிடத்துல, வீட்டில் உள்ளவரிடத்துல நீங்கள் அன்புள்ளவர்களாக இருப்பீங்க. தேவ அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்னா உங்கள் ஸ்கூல்களில் ஆசிரியர்களுக்கு நல்ல கீழ்ப்படிந்து தேவனுடைய அன்பு வெளிப்படும்படியாய் நீங்கள் செயல்படுவீங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்தில் ஆண்டவரிடத்தில், நம்மிடத்தில் தேவன் அளவு கடந்ததான அன்பை வெளிப்படுத்தின நாள் தான் இந்த கிறிஸ்மஸ். அப்படிப்பட்ட நம்மிடத்தில் அளவில்லாத அன்பு செலுத்தின இந்த தேவனிடத்தில் நாமும் அன்புள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை படிப்போம். இயேசு அவனை நோக்கி, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. என்ன சொல்றாங்க இயேசு? அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு செலுத்துகிறார். அதே நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் அவரை அன்பு கூர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவங்களா, அவரை துதிக்கிறவர்களாய், அவருடைய போதனைகளை, அவருடைய வசனங்களை படிக்கிறவங்களா, அதை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் இருக்கும்போது தேவனிடத்தில் முழு உள்ளத்தோடு நீங்கள் அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் இருப்பீங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். அங்கே தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஏதோ சண்டே கிளாஸ் படித்தோம், ஏதோ சொல்லி தந்தாங்க அப்படின்னு அல்ல. இயேசுவனுடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் அது ஆரம்பிக்கணும், உங்கள் ஸ்கூல்களில் அது தொடரணும், சபையில் தொடரணும். நீங்கள் போகிற இடத்துலெல்லாம் அன்பு, கிறிஸ்துவ இயேசுவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்படுகிறதாய் இருக்கணும். அங்கே ஸ்கூலில் போய் சண்டை போடுறது, முரட்டு பிள்ளைகளாக இருக்கிறது, தேவையில்லாத காரியங்களில் மற்ற கீழ்ப்படியாத பிள்ளைகளோடு சேர்ந்து தவறு பண்ணுகிறது, இதெல்லாம் ஏசப்பாவனுடைய பிள்ளைகளுக்குரிய அழகு கிடையாது. இயேசுவனுடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். மற்ற பிள்ளைகளோடு பழகும்போது நீங்கள் அவரிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது இவங்கெல்லாம் ஏசப்பாவனுடைய பிள்ளைங்கப்பா, அப்படி தான் என்னதான் நம்ம தவறு பண்ணினாலும் அன்பை தான் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் அதை கண்டு சந்தோஷமடைவார்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அன்பு மாயமற்ற அன்பாக, போலித்தனம் இல்லாத அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அதுபோல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையுள்ள வசனங்களை
இந்த வேளையில் மைக்கில் படிங்க. டீச்சர் மைக்கு கொடுங்க. 1 கொரிந்தியர் 13 1 4 வரைக்கும். அன்பு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறார் பாருங்க. நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் பற்பல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளதா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னையே புகழ்ந்துட்டு இருக்காது. இருமாப்பா இராது. இப்படி அன்பை குறித்து நிறைய காரியங்கள் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வந்திருக்கிறவர்கள் படிக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் நீங்கள் படிக்கிற இடத்துல நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்கு, செகண்ட் ரேங்கு, தேர்ட் ரேங்கு, இப்படி பல ரேங்குகளை எடுக்கிறவர்கள். யாராவது கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க இருக்கீங்களா? கை தூக்குங்க. பாருங்கள், நிறைய பேர் இருக்காங்க. செகண்ட் ரேங்க் எடுக்கிறவங்க ஸ்தோத்திரம். ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி, ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லா படிங்க. எல்லா பிள்ளைகளும் நீங்கள் ஸ்கூல்களில் நன்றாக படிக்கணும், நல்ல ரேங்குகளை எடுக்கணும். அதுதான் பெற்றோர்களுடைய விருப்பமும் ஆண்டவருடைய உங்களை குறித்த விருப்பமாக இருக்கிறது. அப்படி நன்றாய் நீங்கள் படித்தால் மாத்திரம் போதாது. நான் மனிதர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நீங்கள் நல்லா படிக்கலாம், இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், என்னென்னமோ லாங்குவேஜ் எல்லாம் உங்களுக்கு ஒரு வேளை தெரியலாம். நீங்கள் 1ஆம் ரேங்க் எடுக்கலாம், ரொம்ப படிப்பில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அன்பு என்கிற தேவனுடைய குணம் இல்லாட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்கள் மாத்திரம் அல்லேலியா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இப்போ அன்பு ரொம்ப முக்கியமானது. அன்பு பிள்ளைகள் சொல்லுங்க. அன்பு ரொம்ப முக்கியமானது. பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லுங்க, அன்பு அன்பு ரொம்ப முக்கியமானது. நம்ம படிக்கலாம், என்னென்ன அறிவு இருந்தாலும் அன்பு ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். இப்போ அன்பு உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்கிறது. இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோமே, இந்த உலகத்திலே வந்து நம்மை ரட்சித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையாக இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆவியின் கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனிகளில் முதலாவது வருகிறது அன்பாயிருக்கிறது. ஆவியின் கனிகள் 9 கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது வருகிறது அன்பு. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஆயுள் முழுவதிலும் நீங்கள் அன்பு, மற்றவர்களிடத்தில் அன்பா இல்லை அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகள் உண்டு, பெரியவர்கள் உண்டு. அதே நேரத்தில் நீங்கள் மற்றவரிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கீங்களா? இயேசுவனுடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பேதுரு என்கிற அப்போஸ்தலன் அன்பை குறித்து என்ன எழுதியிருக்கிறார்? கொஞ்சம் படிங்க. 1 பேதுரு 4:8. ஒருவருக்கு மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
இயேசு நம்மிடத்துல அன்பு கூர்ந்தவராய் இந்த உலகத்தில் வந்தார். அதுதான் கிறிஸ்மஸ். அதனால தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். அதனால தான் இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வெளிப்படாவிட்டால் நம்ம இப்படிப்பட்ட சபையில் உட்கார்ந்துருக்க மாட்டோம். இப்படிப்பட்ட சண்டே கிளாஸ் ஆனிவர்சரி நமக்கு இருந்திருக்காது. கிறிஸ்து இயேசுவனுடைய அன்பு நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்ததுனால இந்த கிறிஸ்மஸ் நாளில் சந்தோஷமாய் கடந்து வந்திருக்கிறோம். பற்பல நிகழ்ச்சிகளை இங்கே கொடுக்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இயேசுவனுடைய அளவற்ற அன்பாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். கடைசியாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை படித்து நாம் முடிக்க போகிறோம். 1 யோவான் 4:11. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். எதுக்கு கடனாளிகளாய் இருக்கிறோம்? அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். எனவே அன்பு செலுத்த இந்த கிறிஸ்மஸ் நாளில் இயேசு என்னிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நானும் ஏசப்பாவனுடைய பிள்ளை, நானும் இயேசுவனிடத்தில் அன்பு கூர்ந்து மற்றவர்களுக்கு இயேசுவனுடைய அன்பை வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த வேளையில் சண்டே கிளாஸ் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் யாரும் பேசாதருங்க. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி அப்படியே உட்கார்ந்த வண்ணமாக எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா நீரங்கள் இடத்துல அன்புள்ள தேவனாக இந்த உலகத்தில் வந்தீங்க. நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸினிடத்தில், எங்கள் வீட்டில் அம்மா அப்பாவிடத்தில் எல்லாரிடத்துல அன்புள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. எல்லாரும் கேட்போமா? ஏசப்பா சொல்லுங்க, நான் சொல்கிறத சொல்லுங்க. ஏசப்பா நீங்கள் எங்களிடத்துல ரொம்ப அன்பு கூர்ந்தீங்க. அதனால தான் நீங்கள் இந்த உலகத்தில் வந்து எங்களுக்காக பிறந்தீங்க. உங்களுடைய அன்பை நாங்களும் பின்பற்றி இந்த உலகத்தில் உம்மை போல அன்பு செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க, உட்காருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நாம் பார்ப்போம். நன்றி பாஸ்டர். அடுத்ததாக கிறிஸ்மஸ் வந்தாச்சு. கேர்ள்ஸ் உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன் பிரியமாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7. அக்கா, கர்த்தருக்கு
கர்த்தருக்கு பயந்தார் வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். சங்கீதம் 128:2. நீன் கைகளே நீ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சித்தித்தார். ஆதியாகமம் 1:1. கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலகி காப்பார். சங்கீதம் 121:7. தேங்க்யூ. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சித்தித்தார். ஆதியாகமம் 1:1. ஒரு ஊர்ல யோனான்னு என்ற தீர்க்கதரிசி இருந்தார். ஒரு நாள் கர்த்தர் யோனாவை கூப்பிட்டு நினிவேக்கு போக சொன்னார். ஆனால் அவர் கேட்காம தர்சுக்கு கப்பலில் போயிட்டாரு. அப்போது பெரிய புயல் வந்துச்சு. அப்போது கப்பலில் இருக்கிறவங்க எல்லாருமே பயந்து பொருட்கள் எல்லாமே தண்ணியில் போட்டுட்டாங்க. அப்போ யோனா அடையில பார்த்துட்டு இருந்தான். அப்புறமா யோனா சொன்னா என்னை தூக்கி கடலில் போட்டுருங்கன்ட்டு. அப்புறமா பெரிய மீன் அவனை மிழுங்கிடுச்சு. அப்புறமா மூணு நாள் யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணார். அப்புறமா 3 நாள் கழிச்சு யோனாவை மீன் கக்கிடுச்சு. கட்டி யோனா நினிவேக்கு போனான். அங்கே ஊழியம் செஞ்சார். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு ஏசப்பாவுக்கு உதவி பண்ணலன்னா நம்மளுக்கும் அதிகமாக பிரச்சனை வரும். அதனால உதவி எப்போவுமே பண்ணணும். தேங்க்யூ. எல்லாம் நல்லா கிளாப் பண்ணலாம். சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து கானானுக்கு போகும்போது வழியில் செங்கடம் முன்னாடி வந்தாங்க. அப்போ பின்னாடி எகிப்தின் ராஜா துரத்தி கொண்டே வந்தார். அப்போ மோசே கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். அப்போ கர்த்தர் கயிறுக்கு மோசே கிட்ட கயிறுக்கு கொலை செங்கன் முன்னாடி நீட்டு என்று சொன்னார். மோசே செங்கன் முன்னாடி நீட்டினார். செங்கடல் 2ஆய் பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தரை நடக்காமல் நடந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. எகிப்தின் சேனைகள் பின்னாடி வந்து செங்கல் நடுவில் மாட்டிக்கிட்டு எல்லாரும் அழிந்து போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம இயேசுக்கிட்ட ப்ரேயர் பண்ணால் நமக்கு விடுதலை கிடைக்கும். கிளாப் பண்ணலாமா? ரேசி கிளாஸில் ஜாய் கிறிஸ்டி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? மேத்யூ செகண்ட் ப்ரைஸ். சிஸ்டர் ஸ்வீட்டி கிளாஸில் ஆல்வின் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஜெனித் செகண்ட் ப்ரைஸ். அர்ச்சனா தேர்ட் ப்ரைஸ். அர்ச்சனா வந்திருக்காங்களா? அது தனியாக வச்சிருங்க. சிஸ்டர் பத்மா கிளாஸில் ஜனனி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். கீர்த்தி செகண்ட் ப்ரைஸ். ஜெனிஃபர் தேர்ட் ப்ரைஸ். சிஸ்டர் ஸ்வீட்டி அக்கா கிளாஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அர்ச்சனா. அர்ச்சனா வரல. செகண்ட் ப்ரைஸ் ஆல்வின். சிஸ்டர் பத்மா கிளாஸ்ல ஜெசன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஜெசன்.
second prize. Mercy sister class la first prize Shakti. Second prize Yalini. John Brito class la first prize Arun. Second prize Jabakirba. Violet sister class la first prize Jeeva. Second prize Ajay. எதிரியும் இல்ல கட்டி அணைச்சி தாங்கி சுமக்க தேடி வந்தா